நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என் 80வது வீடியோ. இது பார்த்தோன்னே பயந்துராங்க, நான் ஜோசியர் இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டேன். இது என்னோடய ஜாதகம். ஐ பின் பார்ன் டியூரிங் த இயர் 1951. 11/12/51 ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். ரெக்கார்ட் டேட் 52 போட்டிருக்கு. ஸோ இது வந்து 51ஆம் வருஷம் பிறந்தது. கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்றைக்கி பிறந்தேன் நான். அன்றைக்கி அண்ணாமலை தீபம். பௌர்ணமின்னு அவட நினச்சது ரொம்ப நாளாக. அப்புறம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஐ கேம் டு நோ, இல்லை அன்றைக்கி அப்போ வந்து திரியோதசி தான் வந்திருக்கு. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் போது தான் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவா. பௌர்ணமி இருக்கணும் அவசியம் இல்லை. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் பௌர்ணமின்னு மனுஷன்றான். எல்லா நேரத்துலேயும் வந்து பௌர்ணமி சேரும்னு சொல்ல முடியாது. அடுத்த நாள் கூட வரும் பௌர்ணமி. கிருத்திகை நட்சத்திரம் இஸ் இம்பார்ட்டண்ட் அவளுக்கு. கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அண்ணாமலை தீபம் அன்றைக்கி நான் பிறந்தேன். அதனால் ஐ மிஸ்டுக்கு ஃபார் மெனி இயர்ஸு. தென் லேட்டர் ஐ வாஸ் கரெக்டட். இல்லை உங்களுக்கு இது பிரகாரம் பார்த்தா இப்படி தான் இருக்குது. 10 மணிக்கு பிறந்திருக்கேன் காத்தால். ஸோ நட்சத்திரம் கிருத்திகை இருந்திருக்கு காத்தால். ஆனால் வந்து பௌர்ணமி சாயந்தரம் வருது இல்லையா, அப்போ காலையில் வேலையில் திரியோதசி இருந்திருக்கு. சார் எப்படி இருக்குன்னு கூட நினச்சிப்பேன் நான். ஸோ அப்படி தான் ஜாதக கணக்குகள் அப்படி தான் சொல்கிறது. ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்டை, நிறைய பேர் இந்த கல்யாணம் ஆகலை, வேலை சரியாக கிடைக்கல, பிரச்சனைகள் இருக்குது லைஃப்பில் அப்படிலாம் சொல்கிறா. இதை வந்து நல்ல குட் அனலிசிஸ், அதாவது சும்மா வந்து சாக்கு போக சொல்லி இப்போ எல்லாருமே இது டிவியில் சொல்கிறாள், ஒவ்வொரு ஜோசியர் என்னவோ சொல்கிறாள், மேஷ ராசியா இது ரிஷப ராசியா அப்படி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக சொல்லிட்டுருக்கா. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப துர்லம். அதாவது ஒருத்தனுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் பார்க்கும்போது ஒரே பரமாச்சாரியாரே சொல்லியிருக்காரு, ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தை பிறகுது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இல்லையே. அப்படி ஜோசியா சொல்கிறத பார்த்தா அப்படி இருக்கணும். ஸோ இது எதையோ பேஸ் பண்ணியிருக்கு. நான் என்னுடைய கன்சல்டன்ட்டு இவர் டி கணேசன், இவருக்கு 72 வயசாக எடுத்து மேலே போட்டிருக்கேன். பட்டாபிராமில் இருக்கார் அவர். ஆக்சுவலாக வந்து பரம்பரை தர்மகர்த்தா ஆஃப் ஸ்ரீ சண்முக செல்வ விநாயகர் கோவில் இருக்குது லிங்கிச்செட்டியில். 4.5 கிரவுண்டு கோவில் அது. அவளுக்கு பரம்பரை அப்பாதையா த ஓனர்ஸ் பரம்பரை தர்மகர்த்தா என்டோமெண்ட் கீழே எழுதி கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். ஸோ தீஸ் பீப்புள் கேன் ஒன்லி மேனேஜ் த ஷோன்ட்டா. லிங்கிச்செட்டி தீர்லேயே 5-6 பில்டிங் இருக்கா அவளுக்கு. அந்த வாடகையை வச்சு அந்த கோவில் ரன் பண்ணோன்ட்டா. இட் கம்ஸ் அண்ட் என்டோமெண்ட்டு. ஸோ இப்போ தர்மகர்த்தா அவர் இருக்கார். காத்தால் பட்டாபிராமன் கிளம்பி ட்ரெயினில் பிடிச்சி வந்து லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணிக்கு இருப்பார். சாயந்தரம் போடுவார். அப்புறம் இப்போ சொல்லி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கியிருக்காரு. இன்னும் இப்போ வெளியூரில் இருக்கவாள், வெளிநாட்டில் இருக்கவாள் அப்படி பதில் சொல்லுவாள். ஸோ ஆகையினால நான் சொல்கிறேன், வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. பதில் வாட்ஸ்அப்பில் வந்துடுது ஜாதகம், வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிடுங்கோன்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காலங்களில் இப்போ வந்து சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக பார்க்குறேன் நான். லாட் ஆஃப் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் இண்டியா. நல்லா இருக்குது. இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, பஞ்சாங்கம் நம்ம சொல்கிறோம். 5 அங்கங்கள் பஞ்சாங்கத்தில். திதி, இன்றைக்கி என்ன திதின்னு தெரியணும் நமக்கு. இப்போ நேற்று வந்து திரியோதசி திதி இருந்தது. இப்போ வந்து சதுர்தசி இன்னைக்கு. ஸோ நாளைக்கு வந்து அமாவாசை வந்துடும் வருது. ஸோ திதி அது. வாரம்னா அன்றைக்கி நாள் கிடைக்குது. வாரம்னா வாரம் நினச்சிட்டு வேண்டாம். நீங்கள் வாசரம்னு திரும்ப சொல்லுவா. வாரம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, பௌம வாரம் பேர். நேற்று திங்கக்கிழமை, இந்து வாரம் பேர். புதன்கிழமைக்கு சௌமிய வாரம் பேர். வியாழக்கிழமை குருவாரம். வெள்ளிக்கிழமைக்கு பிருகுவாரம் பேர். சுக்கரவாரம் சரி போய் சொல்லிப்பா. சனிக்கிழமைக்கு ஸ்திரவாரம். சனிக்கிழமை செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து அப்படியே நிலைச்சி நிற்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவாரம். பானுன்ற சூரியனை குறிக்கிறது. அதுதான் வாரம்ன்றது. திதி வாரம். நட்சத்திரம் ஒரு நாள்லேயே வந்து ஒரு ஃபுல் டே ஒரு நட்சத்திரம் இருக்கும், இல்லைன்னா மாறி வரும். ஒரு நாளைக்கு 2 நட்சத்திரம் கூட வரலாம். ஸோ நட்சத்திரம். அடுத்து யோகம் கரணம். இங்கே தான் வி ஆர் கமிங் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது தனித்தனியாக பார்த்துருக்கோம். திதி நித்தியா பூஜை பண்ண சொல்லியிருக்கேன். தட் வில் ஹெல்ப் யூ. ஒன்று. அடுத்து வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை இருக்குது. உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி தான் தேவதை, நட்சத்திர தேவதை. நான் கிருத்திகை, அக்னி தான் தேவதை. ஸோ அக்னியை வந்து நான் தினம் வழிபடுத்த முடியாது. ஸோ அதில் வந்து அங்க பிரத்யங்க தேவதைகள் வரும். சுப்பிரமணிய சுவாமியை நான் வழிபடலாம். ஒன்று.
ஸோ ஆனால் ஜாதகத்தில் என்ன வெளிப்படணும்னு வருது. அதுதான் ஐ கமிட் டு தி சப்ஜெக்ட். இப்போ லக்னம் இது. லக்னத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 3ஆம் இடத்துல குரு இருக்குது. எனக்கு 4 5 சந்திரன், ரிஷப சந்திரன் இருந்து. ஸோ 5ல் சந்திரன் அம்மா மேலே ஆசையாகவும் இருப்பேன். அம்பாள் வழிபாடு கிளிக் ஆகும். அதே மாதிரி 10ல் சுக்கிரன் இருந்து பதவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நானே விட்டு வேணான்னு சொல்லி வந்தால் தான் வர முடியும். இந்த இந்த நிலையை பார்க்கணும். ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு. ஒருத்தர் மனுஷனுடைய லைஃபுடைய கம்ப்யூட்டர் சிப்பு தான் ஜாதகம்ன்றது. அதை அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய வேண்டுகோள். இதை வந்து நல்ல அனலிசிஸ் கொடுத்து எப்போ கல்யாணம் ஆகும், நல்லா எல்லாமே இருக்கும், டிலே ஆகும். டியூ டு தி ஜாதகத்தினுடைய பலன் வச்சு சொல்கிறாங்க. அப்போ பேஷண்ட் இருக்கும்போது சொன்னேன், இப்போ திதிவார நட்சத்திரம் இது பார்த்துடுறோம். யோகம் கரணம் அது என்ன எனக்கு கூட தெரியும்னு. 27 யோகங்கள் இருக்குது, 11 கரணங்கள் இருக்குது. அது மாறி மாறி வரும். நித்தியப்படியே யோகம் கரணம் மாறும். ஸோ இப்போ வந்து யோகத்தை பற்றி பார்க்கலாம். நான் சில எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், மிச்சம்லாம் ஜோசியை தான் சொல்லுவார். விஷ்கம்பம்ன்ற யோகம் இருக்குது. அந்த யோகத்தில் பிறந்த பையன், மாப்பிள்ளை பையனை பார்க்கணுன்னா நல்லா தன்னம்பிக்கையாக இருப்பான். நல்லா பாருங்கள், அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த யோகத்தில் பிறந்திருக்கான்னு பார்க்கணும். பையனை, ஒரு பையனை செலக்ட் பண்ணுற மாப்பிள்ளை பையனை, அவன் தன்னம்பிக்கை உடையவனாக இருப்பான். மாப்பிள்ளை தன்னம்பிக்கையாக இருக்கணும். ஸோ விஷ்கம்ப யோகத்தில் நல்ல திறமைசாலியாக இருப்பான், ஊக்கமாக இருப்பான், நல்லா பணம் படைச்சவனாக இருப்பான் விஷ்கம்ப யோகத்தில் பிறந்திருந்தால். அடுத்து ஹர்ஷண யோகம் இருக்குது. பேர் தான் ஹர்ஷர், நம்ம நினச்சிருவான் வசதி என்று கிடையாது. ஹர்ஷண யோகத்தில் பையன் பிறந்தா அவன் கொடூரமாக இருப்பான், குரூர புத்தி இருக்கும் அவனுக்கு. ஸோ பொண்ணதிக்கு அங்கே கொடுத்துட்டு பிரச்சனை வந்துடும் பின்னாடி, அது அழுது வந்து நிற்கும் அது. ஸோ ஹர்ஷண யோகத்தில் கொடுத்தா நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கும். என்னதான் பணங்கடங்கள் இருந்தாலும் பொண்ணு அவளை திரத்தி அடிக்கப்படுவா, இல்லைன்னா அவள் வந்து செத்து போடுவா, அந்த ஆற்றுல தூக்க மாட்டேன்ட்டு. அது மாதிரி ஆகிடும். ஹர்ஷண யோகத்தெல்லாம் பார்க்கணும். அடுத்து அவன் ஜெயிலுக்கே போவான். ஹர்ஷண யோகத்தில் பார்த்தா ஜெயில் கட்டாயம் உண்டு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து ஜீவஹிம்சை பண்ணுவான், அடித்து துன்புறுத்துவான். அந்த நாய் இதெல்லாம் சில சும்மா இல்லாமல் நாய் மேலே கல்வி விட்டு எறிப்பா, அது பாட்டு போயிட்டு இருக்கும் பாட்டுக்கு. இவன் வந்து அந்த 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 புத்தி வந்துடும், குரூர புத்தி வந்துடும். வஜ்ரம்னு ஒரு யோகம் இருக்குது. அது வந்து நல்ல கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவான், நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பான். அடுத்து சூல யோகம், ஜெயிக்கிற தன்மை இருக்கும் அவனுக்கு, எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவான். முரடனாக இருப்பான், ஆனால் நல்லவனாக இருப்பான், நேர்மையாக இருப்பான் அவன். தண்ட யோகம் இருக்குது. தண்ட யோகத்தில் பிறந்த அவன் கட்டாயம் போலீஸ்காரனாக போவான் வேலைக்கு, இல்லைன்னா இராணுவத்தில் போய் சேர்ந்துருவான். தண்ட யோகத்தில் பையன் பிறந்தா அவன் இந்த வேலைக்கு தான் போவான். அவன் வந்து முரணனாக கொஞ்சம் இது அரசு கவர்மெண்ட் ஜாபுக்கும் போவான். பட் அங்கே வந்து இந்த இது வாட்டர்ப்பான், இந்த செக்யூரிட்டி கியூட்டெல்லாம் சீஃபெல்லாம் அந்த மாதிரி போயிடுவாவா. துருவயோகம் இருக்குது. துருவயோகத்தில் குழந்தை பிறந்த ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, வசதி புத்திசாலியாக இருப்பான், அவன் வந்து பாண்டித்தியம் இருப்பான், பகை பாராட்ட மாட்டான் யார்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்பான். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது பையனை எடுக்கும்போது இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கரணம், பவ கரணம். இது நான் எல்லாத்துக்கும் 27 நான் சொல்ல, ஃபியூ எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். பவ கரணத்தில் அறிவு, வசதி, தைரியம், பெரியவா மேலே ரொம்ப மரியாதை, அன்பு, ஆதரவு எல்லாம் இருக்கும் பவ காரணத்தில் பிறந்திருந்தார். அது கௌலவ காரணம் இருக்குது. வாழ்வில் உயர்வெல்லாம் சந்திப்பாவா, நல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷன் இல்லாமல் வரும் அவளுக்கு. தைதுல காரணம் இருக்குது. உறுதியான மனம் இருக்கும் அவளுக்கு, தவறு செய்யவே மாட்டான், நிலையாக இருப்பான். சரி, நிலையாக இருக்க மாட்டான், நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒரு ஜாபில் அங்கே இருக்க மாட்டான். இதில் தைத்துள்ள காலத்தை இருந்தால் பெண்ணோ பையனோ நிலையான ஜாபோ நிலையான வாழ்வோ இருக்காது, மாறி 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 இருப்பாவ. அடுத்தது நாகவ கரணம், கெட்டிக்காரனாக இருப்பான், கோபம் வரும், ஆனால் வந்து நன்றி கட்டுவனாக இருப்பான்னு போடுறது. இதில் நாகவ கரணத்தை பிறந்தவ அவன் வந்து இதுவாக இருப்பான், கோபக்காரனாக தான் பாதி அவுட்டு, பாதி இது ஜாப்பு போயிடும் நமக்கு, நம்மளை விட்டு. நன்றி கட்ட கூட செய்நன்றி கொண்டாடும் அது உயிர் அப்படின்னு இதுவே இருக்குது. அவளுக்கு மன்னிப்பே கிடையாது இருக்குது, அவள் செய்நன்றி மறந்துடுவாவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி மருமகனோ எடுக்கணும்னா இதெல்லாம் பார்க்கணும். சும்மா வந்து இந்த நட்சத்திரத்தோட மேட்ச் ஆகுது வச்சுக்கூடாது.
யூ ஷுட் கோ டு தீபம். அதுக்காக தான் என்னுடைய இவ்வளோ அனுபவத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக இவரோட எனக்கு பழக்கம். யார் நம்ம இவர் டி கணேசனோட மெட்ராஸில் பல ஜோசியரோட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ரெக்கமெண்டேஷன் பண்ண போகும்போது சில பேர் குயிக்காக பார்த்து மேட்சிங் கொடுத்துருவா. மேட்சிங் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, உள்ளே போய் பார்க்கணும் அது கட்டங்கள் எந்த கட்டங்களை எந்தெந்த கிரகங்கள் எங்கேன்னு உட்காந்துக்குது. அதே மாதிரி இந்த யோகம் கரணம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும் எல்லாத்தையுமே. இதுக்கு தான் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், 1000 ரூபா பெரிய பொருட்டே இல்லை. திரு கணேசன் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. யாருக்கா வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம், அந்த ஃபோர்ஸும் பண்ணதில்லை. இப்போ நிறைய பேர் எனக்கு பண்ணுறா, நான் ஜோசியர் நினச்சிட்டேன். ஐ எம் நாட் எ ஜோசியர். தயவு செய்து ஜோசியர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து இறை வழிபாட்டில் போகிறேன், மந்திரங்கள் வேணால் சொல்லி தருவேன், இதுக்கு பண்ணலான்ட்டு. கோவில்களை பற்றி கேளுங்க, நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது ஜோசியத்தை பற்றி மை நாலேஜ் இஸ் பூஜ்ஜியம், எனக்கு தெரியாது அதை பற்றி. சரி, நீங்கள் அவாளை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக சால்வ் பண்ணிங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதில் வந்து ஜோசியர்லாம் தேர்ந்தெடுக்கும் போது நல்லா ரைட் பண்ணிட்டு பேசனா இருக்கணும். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர் ஜோசியர் வாழ வயசான வாழ இருக்கணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவளுக்கு, நிறைய பார்த்துருப்பா நிறைய இது டேட்டாவை. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்கிட்ட போகணுன்னு சொல்கிறது. இதை சொல்லி இந்த 80வது வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற எண்ணத்தில் நான் நிறைவு செய்கிறேன்.